ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் குடல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. சின்னதாக கல்பாசி, கொஞ்சமாக பட்டை, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை, சின்ன வெங்காயம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், தக்காளியும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சமாக புதினா தலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரை எடுத்து வச்சுருக்கோம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சட்டி வச்சாச்சு. சட்டி நல்லா காஞ்ச உடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. இப்போ எண்ணெய் நல்லா நமக்கு காயட்டும். பாருங்கள், நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, சோம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ அது எல்லாமே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தாலே அதையும் சேர்த்துடலாம். ஒரு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விடுங்க. பாருங்கள், நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை இதோட சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா சின்ன வெங்காயம், அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விடுங்க. நம்ம ஏன் சின்ன வெங்காயம் சேர்க்குறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, நமக்கு கிரேவி பதம் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்குறோம். நமக்கு அரைச்சி வச்சுருந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அடுத்த தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியும் அரைச்சி தான் சேர்த்துருக்கோம். நமக்கு கிரேவி பதம் வேணுன்றதுக்காக வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே அரைச்சி சேர்த்தா தான் நமக்கு நல்ல கிரேவி தரும். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்போ நமக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். இப்போ 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துடலாம். அடுத்ததாக 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துலாம். இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இப்போ மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம மசாலா போட்ட கையோடையே கொஞ்சமாக தேங்காய் எடுத்துகிட்டு ஒரு 4-5 முந்திரி கொஞ்சமாக கசகசா எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக புதினா கிள்ளி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க எல்லாத்தையும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, மிளகுத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக புதினா இதெல்லாம் சேர்த்து நம்ம குடலை அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நமக்கு தேங்காய் சேர்த்ததெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக இந்த குடலை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ கொதிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். எல்லாத்துலேயுமே நீங்கள் கல்லுப்பு சேர்த்திங்கன்னா தான் குழம்பு நமக்கு கடைசியாக டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. நமக்கு குடல் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.